Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel. உங்கள் தேடல் உங்களுக்காக. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாருடைய தேடலுமே இருக்கிற ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், கவுனி போரிச் தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் இதை பிளாக் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா கருஞ்சிவப்பு அரிசின்னு சொல்கிறாங்க, இல்லை கருப்பு அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா கவுனி அரிசின்னு சொல்கிறாங்க. இந்த அரிசியில் ஏகப்பட்ட நிறைய உங்களுக்கு வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது, நிறைய பயன்கள் இருக்குது. என்னென்னன்றதை உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறேன். இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்றதை நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக எங்கள் வீடியோக்கு புதுசாக இருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அரிசி என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் கலரில், அதாவது பீட்ரூட் பிங்க்கில் இருக்கும். ஆக்சுவலாக அதை பட் பிளாக் கலர் தெரியும். இதை நல்லா கழுவி காய வச்சுருங்க. வெயிலில் நல்லா கழுவி காய வச்சுருங்க. ஏன்னா அதில் நிறையா உங்களுக்கு டஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அதை நிறைய நல்லா காய வச்சிட்டிங்க அப்படின்னா அதை ஒரு அயன் வெசலில் நல்லா வறுத்துருங்க. நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க. இந்த அரிசிக்குனே ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனை இந்த அரிசிக்குனே மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த அரிசியை நல்லா காய போடுங்க. நல்லா ஒரு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்ல பொடியாக அரைச்சிடுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா குருணையாக, அதாவது ரவை பதத்துலையும் நீங்கள் அரைக்கலாம். நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை எப்போனாலும் நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு இது பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி தான் சொல்லணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் இந்த ஒரு ஸ்பூன் எடுத்திங்கனாலே போதும். ஒரு ஆளுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே இந்த ஃபுட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் வேணுமோ, இல்லை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி மார்னிங் போல் இது நீங்கள் இட்லி, தோசை அந்த மாதிரி கன்சியூம் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஃபுட் குக் ஆகிறதுக்கு 5 to 10 minutes மட்டும்தான் அவங்க எடுக்கும். இந்த கஞ்சியில் இருக்க டேஸ்ட் எந்த கஞ்சியிலுமே இருந்தது இல்லை. அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக இந்த ஃபுட் ரெடி பண்ணி சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் இது வெயிட் லாஸ் ரெசிபி மட்டும் இல்லை. இதில் இருக்க கண்டென்ட் பார்த்திங்கன்னா நியூட்ரிஷியஸ் ஃபுட். இது ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். நான் 3 பேருக்கு செய்கிறதுக்காக 5 டேபிள் ஸ்பூன் இந்த பொடி எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவே தாராளமாக ஊற்றிக்கோங்க, அளவில்லை. நான் நல்லாவே ஊற்றிருக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டும் போது உங்களுக்கு அந்த 5 to 10 நிமிஷத்தில் அந்த ஃபுட் குக்காகி வரும். அதுக்கூட பதம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஃபுட்டு ஒரு கண்ணாடி பதத்தில் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்களே அதை ஃபீல் பண்ணலாம். அதை எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டு குக் ஆகிருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு பதம். இதில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் தேவையான அளவு மோர் கலந்து அதில் நீங்கள் சர்வ் பண்ணிங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ சர்வ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி நீங்கள் அதை நீங்கள் அந்த மாதிரி கலந்து நீங்கள் சாப்பிடும் போது இன்னமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அடிப்பிடிக்காமல் கரண்டி எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் வரும். கட்டியாக வராமல் அந்த கட்டியெல்லாம் இருந்துருந்துச்சுன்னா உடனே உடச்சி வரணும். தேவைப்பட்டால் நீங்கள் ஹாட் வாட்டர் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த பீட்ரூட் கலரில் தான் அந்த அரிசியோடைய கலர் வரும். ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ கர்ட் வேணுமோ அந்த கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபுட் உங்களுக்கு மீந்துருச்சுன்னா கூட நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டே கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே அருமையான டிஷ். ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க இந்த ஃபுட்டை கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த ஃபுட் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுனால உங்கள் வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது, அதை தவிர்த்து நீங்கள் டயபெட்டிக்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அதுவும் கண்ட்ரோல் ஆகுது. ப்ளஸ் ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட், அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்குது. அதுபோக உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இல்லை அப்படின்னா இது சூப்பராக ரைஸ் ஆகுங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த ஃபுட்டும் கூட இது. இந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிட்றதுனால கேன்சர் கூட வராதுன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக அதிகமாக உயிர் வாழணும், நல்ல ஆரோக்கியத்தோட அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அரிசியை உண்ண சொல்கிறாங்க. இது அப்பேற்பட்ட அரிசின்ற சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட், ஸ்டே அப் டு டேட். உங்கள் தேடல் உங்களுக்காக.